Hi friends, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச கிச்சன் ஆர்கனைசேஷன் தான். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நெஸ்டேஷியாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஆஸ்தட்டிக்காக அழகாக இருக்கணும், அதே சமயம் நமக்கு எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜஸ்ட் அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் இதை நான் வந்துட்டு எப்படி என்னோடய கிச்சனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், இது எப்படி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் நான் காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாங்கினது எல்லாமே எவ்ரிடே யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி சிலது ரீபர்ச்சேஸ் கூட பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த 8 ஸ்கொயர் சர்வன் ஸ்லைஸ் போர்ட். இது வந்து உங்களுக்கு ப்ரீமியம் சீஷியம் வுட்டில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சாப்பிங் அண்ட் சர்விங் ரெண்டுக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பிளாஸ்டிக் போர்ட் மாதிரி இதில் உங்களுக்கு ஸ்க்ராச்சோ நைஃப் மார்க்ஸோ வந்து தெரியாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்போ, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்ட், அதே மாதிரி வந்து ஒரு பன்னீர் மேக்கர் செட், ரெண்டுமே வந்துட்டு காம்போவில் வரும். இது வந்து ரொம்ப பெரிய சாப்பிங் போர்ட், இது உங்கள் கவுண்டர் டாப்பில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து மெஷர்மெண்ட் மார்க்கிங்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. பன்னீர் மேக்கரும் எஸ்எஸ்ல தான் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் இருக்கிறனால எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே ஈஸியாக ட்ரைன் அவுட் ஆகிடும். நீங்கள் தனியாக துணியெல்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதை வச்சு எப்படி பன்னீர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சர்விங் பவுல், நான் வந்து இந்த கலருக்காக தான் வந்து பிக் பண்ணேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு டார்க் க்ரீன் கலர். ஸோ இதில் ஃப்ளூட்டட் டிசைன்ஸ் வந்துடும். நீங்கள் வந்து இதில் ஃபுட் போட்டுட்டு டேரெக்டாக டைனிங் டேபிளில் வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் சர்வ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் ஃபுட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை அப்படியே ஓவனில் ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக நெஸ்டேஷியா ஷாப்பிங் பண்ணும்போது ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து நான் வாங்கிடுவேன். ஏன்னா அவ்வளோ வெரைட்டி, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஆர்ச் ஜார்ஸ் வித் சீ த்ரூ லிட்ஸ். இது வந்து 800 ml கெப்பாசிட்டி, உங்களுக்கு செட் ஆஃப் 4 வந்துடும். லிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மோக்கா ப்ரௌன் லிட்ஸ். ஸோ இது வந்துட்டு நம்ம எவ்ரிடே ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஏர் டைட் தான். இந்த 2 செக்ஷன் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நான் செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இதில் அந்த ஹோல்ஸ் கீழே இருக்கிறனால உங்களுக்கு ஃப்ரூட்ஸில் வந்துட்டு அந்த தண்ணி தேங்கிறது அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே கீழே அந்த பாக்ஸில் வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு, ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது போட்டாலுமே அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு அந்த லெட்ல 4 சைடுமே கிளிப்ஸ் வந்துடுறனால நல்லா ஏர்டைட்டாகவும் இருக்கும். இந்த கியூட் பிங்க் பவுல் பார்த்தீங்கன்னா நான் சாலட் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன். ஸோ அடுத்தது வந்து இந்த ட்ரைப்ளை நான்ஸ்டிக் கடாய். இது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹனிகோம் டிசைன்ஸ் வந்திருக்கும். ஸோ நான்ஸ்டிக் குக்கிங் சர்ஃபேஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்துட்டு ஃபுட் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டிக் ஆகாது. அதே மாதிரி ட்ரைப்ளை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உங்களுக்கு ஹீட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நீங்கள் இதை போத் கேஸ் அண்ட் இண்டக்ஷன் ரெண்டுலேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் பாட் கேசரோல். இது வந்து 2000 ml வந்து கெப்பாசிட்டி. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஃப்ளோரல் வந்து என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வந்து டைனிங் டேபிளில் இருக்கும்போது இது கிஃப்டிங்க்கு கூட வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட காஃபி மேக்ஸை மறக்க முடியாது. ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்து வச்சுருந்தேன். இந்த ஸ்டாக்கபிள் இது வாங்கிட்டேன். இது வந்துட்டு செட் ஆஃப் 4 வரும் உங்களுக்கு. 4மே வேறு வேறு டிசைன்ஸ், ஃப்ளோரல் டிசைன்ஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒன்றா பார்க்கும்போது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் கவுண்டர் டாப் இல்லை டைனிங் டேபிள் எங்கே வேணாலும் வந்து இது வச்சுக்கலாம். பர்ஃபெக்டான 210 ml கெப்பாசிட்டி. ஸோ ரொம்ப ஜாஸ்தியாகவோ ரொம்ப கம்மியாகவோ இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து நீட்டாக இந்த ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஸ்டாக் பண்ணி நம்ம ஓரமாக வச்சிடலாம். காஃபி கப்ஸ்க்குன்னு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோரேஜ் ஜார்ஸ் அந்த மாதிரி நம்ம ஏதாவது வச்சுக்கலாம். கண்டிப்பாகவே இந்த கப்ஸ் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் இங்கே என்னோட கவுண்டர் டாப்லேயே வந்துட்டு வச்சுட்டேன். மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் சேஃபாக தான் இருக்கும். நான் லிட்ஸ் எல்லாம் மட்டும் டிஷ்வாஷரில் போடாமல் அதெல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணி ஓவர் நைட் வந்து ட்ரை பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் எல்லாமே வந்து சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணுறது, மற்றபடி எல்லாமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பன்னீர் கிரேவி நம்ம ரெகுலராக எப்பவும் பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் ரெடி பண்ணிடலாம். 2 லிட்டர் பால் வந்துட்டு நான் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அது பாயில் ஆகி உங்களுக்கு வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வினிகர் இல்லை லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து வினிகர் தான் ஆட் பண்ணியிருந்தேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணும்போது நமக்கு பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாகவே வரும். 2 லிட்டர் பால் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்கொயர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு க்யூபாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு நம்ம பன்னீர் மேக்கர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் இருக்கிற வே வாட்டர் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். ஒரு 2 ஹவர்ஸில் சூப்பராக வந்துட்டு பன்னீர் உங்களுக்கு செட் ஆகிடும். 2 to 3 ஹவர்ஸ் ஆயிருக்கிறனால பன்னீர் வந்து நல்லாவே இப்போ செட் ஆகிருக்கும். பன்னீர் மேக்கரில் வந்துட்டு நம்ம பண்ணனால அந்த பர்ஃபெக்டான ஸ்கொயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கடையிலலாம் நம்ம வாங்குவோம்ல அதே மாதிரி இருக்கும். தயிர் ஆட் பண்ணியிருக்கிறனால இன்னும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய பிளாக் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இது நம்ம வந்து 2 டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேமிலி ஆஃப் 2 to 3 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை 2 தடவை யூஸ் பண்ணலாம்.
டைரக்ட்டா வந்து நீங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். இல்ல அப்டின்னா, இந்த மாரி ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல தண்ணி ஊத்தி வச்சுட்டீங்க அப்டின்னா, 1 வீக்குக்கு நல்லாவே இருக்கும். ஜஸ்ட் தட் நம்ம ஒரு 2, 3 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி மட்டும் மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ நான் நைட்டு தான் பண்ணுவேன் அப்டிங்கிறனால, இப்ப வந்துட்டு தண்ணி ஊத்தி அத வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்ப நம்மளோட ஆர்ச் ஸ்டோரேஜ் ஜார்லாம் வந்து ரீஃபில் பண்ண போறோம். நான் கொஞ்ச நேரம் வந்துட்டு அத வெயில்ல வச்சிருந்தேன். தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா, அது இன்னும் வந்துட்டு ட்ரை ஆகட்டும் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்துட்டு நான் டெய்லியும் எனக்கு வந்து தேவைப்படும் அப்டிங்கிற மாரி ஐட்டம்ஸ் தான் ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 சத்து மாவு, அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுதான். ஸோ இது வந்து என்னோட லஞ்ச் பாக்ஸ்க்கு, காலையில பிரேக்ஃபாஸ்ட் இது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு தேவைப்படும். ஸோ இந்த ரெட் கலரா இருக்கிறது வந்துட்டு பீட்ரூட் மால்ட். இது வந்து பால்ல போட்டு குடுக்கறதுக்கு, இல்லாட்டி ஈவன் நான் சப்பாத்தி எல்லாம் பண்ணும்போது கூட இது ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சத்து மாவு கஞ்சி. இது வந்து மோஸ்ட்லி பாப்பா வீக்லி 3 to 4 டைம்ஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துப்பா. அதுவும் வந்துட்டு நான் இதில ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல போடுறதுக்கு கேஷ்யூ நட், அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ் இதுவும் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஏர் டைட் அப்படிங்கிறனால நமக்கு ஃப்ரெஷ்னஸ்க்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. அதே மாரி என்னோட இந்த குட்டி ஷெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா, நீட்டா ஆர்கனைஸ்டா இருக்கு. ரொம்ப கிளட்டர்டா இல்லாம எனக்கு வந்து டெய்லி எடுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்கும். ஸோ இப்போ பன்னீர் கிரேவி செய்றக்காக பன்னீர் வந்துட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியில வச்சுட்டேன். அதே மாரி இந்த கண்டெய்னரும் வந்து நான் ரீஃபில் பண்ண போறேன். என்னோட ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற கண்டெய்னர்ல வந்து நான் ஸ்ட்ராபெர்ரீஸ் போட்டு வச்சிருந்தேன். இப்போ ப்ளூபெர்ரீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அத வந்துட்டு இந்த புதுசா வாங்குன ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல ஆட் பண்ண போறேன். இதுல அந்த ஹோல்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி இருந்தாலுமே அது கீழ வந்து கலெக்ட் ஆயிடும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரியில கொஞ்சம் தண்ணி பட்டாலுமே உங்களுக்கு சீக்கிரமா அந்த பூசணம் பூத்த மாதிரி ஆயிடும். இது ரொம்ப காஸ்ட்லி வேற. நம்ம வாங்கிட்டு டக்குன்னு வந்து தூக்கி போடுறதுக்கும் மனசே வராது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நான் இன்னொன்னும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜ்ல அந்த மேல இருக்கிற ரேக் வந்து நல்லா கூலிங்கா இருக்கும் அப்படிங்கிறனால நான் எப்பவுமே ஸ்ட்ராபெர்ரீஸ் அண்ட் ப்ளூபெர்ரீஸ் வந்து அங்க தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நம்ம பன்னீர் கிரேவி, சப்பாத்தி இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி எனக்கும் காஃபி குடிக்கணும் போல இருந்தது. பாப்பா வந்து இந்த புது கப்ஸ பார்த்தனால, கண்டிப்பா வந்து இன்னைக்கு காஃபி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பாப்பா ரெகுலரா காஃபிலாம் குடிக்க மாட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் இல்ல ட்வைஸ் அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சமா எடுத்துப்பாங்க. மத்த டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ரூட் மால்ட், இல்ல ஏபிசி மால்ட், இல்ல ரெகுலர் பிளெயின் மில்க் அது வந்து குடிச்சுப்பா. பால் சூடாகுற டைம்ல பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவு பெசச்சு வச்சுட்டா, அது ஒரு 1 ஹவர் நல்லா ஊறுச்சு அப்படின்னா, நமக்கு நல்லா சாஃப்ட்டான சப்பாத்தி கிடைக்கும். ஸோ சப்பாத்தி மாவுல கொஞ்சமா சால்ட், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி பட்டர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா வந்துட்டு பெசஞ்சுட்டு ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் கூட நீங்க அப்படியே வச்சிரலாம். அதுக்குள்ள ஸ்கூல்ல நடந்த ஸ்டோரீஸ் எல்லாமே வந்துட்டு மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்டே வந்து 2 பேரும் காஃபி போட்டுட்டு இருந்தோம். பாப்பா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு எந்த கப்ஸ், எனக்கு ஹஸ்பண்ட்க்கெல்லாம் என்ன கப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த ஒயிட் கலர் வந்து ரொம்பவே புடிச்சிருச்சு. ஸோ அது வந்து அந்த 2ம் எனக்கு, மீதியெல்லாம் வந்து உனக்கு, டாடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சமா காஃபி ஊத்திட்டேன். எனக்கும் வந்துட்டு எனக்கு கண்டிப்பா ஃபுல் கப் தேவைப்பட்டுச்சு. ஸோ 2 பேருமே காஃபி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். இந்த சப்பாத்தி மாவு ஊறுற வரைக்கும். ஏன்னா, இன்னைக்கு நான் வந்து பன்னீர் கிரேவி சொன்னேன்ல, புதுசா ட்ரை பண்ண போறேன். அது வந்து ரொம்ப ஈஸியாவே இருந்தது. நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு 20, 25 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். ஏன்னா, நமக்கு பெருசா இந்த வெங்காயம், தக்காளி வதக்குறது அந்த மாரி வேலை எல்லாமே இல்ல. ஸோ காஃபி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா டைரக்ட்டா வந்துட்டு இந்த பன்னீர் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நமக்கு கேப்சிகம் வேணும். நான் வந்து ட்ரை கலர் எடுத்திருக்கேன். நீங்க வந்து ஒரே கலர் கேப்சிகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ எடுத்திருக்கேன். பன்னீர் வந்துட்டு நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் ட்ரெயின் ஆகறதுக்கு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கியூப்ஸா வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, எவ்ளோ பெரிய கியூப்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா சாஃப்ட்டாவே கிடைச்சிருக்கு. இது வந்து நீங்க டிக்காலாம் பண்றதுக்கும் வந்துட்டு ரொம்ப சூப்பராவே இருக்கும். நமக்கு கிரேவிக்கு வந்து இன்னைக்கு பாதி போதும். மீதி வந்துட்டு நம்ம அப்படியே உள்ள தண்ணீல போட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம். ஸோ தேவையான பன்னீர் மட்டும் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து மேரினேஷன் பண்ண போறோம். இந்த மேரினேஷன் வந்து உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆவது ஊறுச்சு அப்படின்னா, கிரேவியோட டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மீதி இருக்கிற பன்னீர் கியூப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதே பவுல்ல வந்து தண்ணி மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த பன்னீர் கியூப்ஸ் எல்லாத்தையும் போட்டு உள்ள வச்சுட்டேன். இது வந்துட்டு நீங்க ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ள நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்சிகம் எல்லாமே பன்னீர் எப்படி கியூபா கட் பண்ணோமோ, அதே மாரி இந்த கேப்சிகம், ஆனியன் இதையும் வந்துட்டு நல்லா கியூபா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னோட கவுண்டர் டாப்ல அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பெருசா வைடா இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து டைரக்ட்டா குக் பண்ணிரலாம். நம்ம தனியா ஒரு பிளேட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு அவ்ளோ ஸ்பேஷியஸா இருக்கு. நமக்கு இந்த பிளாஸ்டிக் சாப்பிங் போர்ட் மாரி சிப்பாய் வரும் அப்படிங்கிற பயம்லாம் தேவையில்ல. ஸோ நான் ஆனியன்ஸும் வந்து இந்த மாரி கியூபா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஆப்பிள் தக்காளி இருக்கும்ல, இந்த பெங்களூர் தக்காளி அது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதையும் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். கிரீன் சில்லி ஒண்ணே 1 மட்டும் எடுத்திருக்கேன். அத வந்து டீசீட் பண்ணிட்டு 4ஆ கட் பண்ணிட்டேன். கிரீன் சில்லி வந்து ரொம்ப சின்னதா இருக்குன்னா, நீங்க வந்து 2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பன்னீர் கியூப் வந்து கொஞ்சம் பெருசா இருந்த மாரி இருந்தது. அதையும் வந்துட்டு 2 2ஆ கட் பண்ணிட்டேன். இந்த சாப்பிங் போர்ட் வந்து ரொம்ப புடிச்சு தான் வாங்குனேன். இது வந்து உங்களுக்கு
கவுண்டர் டாப்ல நீங்க வைக்கும்போதும் நல்லாருக்கும். அதே மாதிரி வந்து நீங்க சர்வ் பண்றதுக்கும் வந்து நல்லாருக்கும். இந்த கிட்ஸ்க்குலாம் ஸ்நாக்ஸ் வச்சு குடுக்கறதுக்கு, அதுக்கெல்லாம் கூட ரொம்பவே நல்லாருக்கும். நம்ம சாப் பண்ண ஐட்டம் எல்லாத்தையும் ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இத வந்து கையில கொஞ்சம் மெதுவா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா பன்னீர் வந்துட்டு கடையில வாங்குனதுனா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வீட்ல பண்ண பன்னீர் வந்து கொஞ்சம் கிரம்பிள் ஆகும். அதனால நீங்க வந்து பொறுமையா மிக்ஸ் பண்ணிருங்க. அத வந்துட்டு 30 மினிட்ஸ் பக்கம் நம்ம மேரினேட் பண்ணிட்டு அப்படியே வச்சிரலாம். இன்னொரு பவுல்ல பார்த்தீங்கன்னா, நல்லா கர்ட் தண்ணியா இல்லாம கொஞ்சம் கெட்டியான கர்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கடல மாவு, பேசன் அத ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் வச்சுருங்க. இதுதான் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸே இந்த கிரேவிக்கு. ஸோ இது வந்து நல்லா மேரினேட் ஆயிட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டு நம்மளோட சாப்பிங் போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாஷிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ரெகுலர் வாஷிங் டிஷ் வாஷிங் சோப் இருக்குல்ல, அது போட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் லெமன் அந்த மாரி போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு ரொம்ப சூப்பராவே இருக்கும். அத ஏர் ட்ரை பண்றதுக்கு விட்டுட்டு கவுண்டர் டாப் எல்லாம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கிரேவி ரெடி பண்ணிரலாம். சைட் பை சைட் வந்து நம்ம சப்பாத்தியும் போட்டுறலாம். இந்த புது பன்னீர் கிரேவி ட்ரை பண்றத விட, இந்த கடாய் யூஸ் பண்றதுக்கு தான் நான் வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவ்ளோ புடிச்சிருக்கு இந்த கடாய் வந்துட்டு. ஸோ கொஞ்சமா ஆயில் அண்ட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தட்காக்கு நீங்க என்னெல்லாம் போடணுமோ போட்டுக்கலாம். மெயினா வந்து சீரகம் கண்டிப்பா போடணும். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு, ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வந்துட்டு இத ஃப்ரை பண்ணிருங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆவது. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண ஐட்டம் போட்டுட்டு, கொஞ்சம் மெதுவாவே வந்து சாட்டே பண்ணுங்க. இது வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. பட் கொஞ்சம் லைட்டா ஒரு 30 to 40% குக் ஆச்சு அப்டின்னா போதும். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கர்ட் மேரினேஷன் வந்து இதில் ஆட் பண்ணணும். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. அந்த பவுல் வந்து வாஷ் பண்ணி ஊத்துனா போதும். ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் தண்ணி மட்டும் ஊத்துனீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க அந்த எண்ணெய் வந்து வெளியில வரணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து இத குக் பண்ணணும். அது ரெடி ஆகுறதுக்கு கண்டிப்பாவே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ள வந்து நம்ம இங்க சப்பாத்தி போட்டுடலாம். ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வேலை வந்துருச்சு. அதெல்லாம் நான் முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயே வந்து கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் ஸ்டேஜு. இதில நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். தயிர் அப்படிங்கிறனால நம்ம ஓவர் குக் பண்ணும்போது டேஸ்ட் வந்து மாறிடும். கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். ஸோ கிரேவி வந்து இப்ப ரெடி ஆயிருச்சு. குயிக்கா வந்து நம்ம சப்பாத்தி போட்டுறலாம். ஸோ எப்பவுமே வந்து நம்ம ரெகுலரா சப்பாத்தி பண்ணுவோம்ல, அந்த மாரி ரவுண்டா பண்ணுவோம். எப்பாவது பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் சப்பாத்தி மாரி பண்ணுவேன். இந்த 4 பக்கமுமே மடிச்சு பண்ணுவோம்ல அது. நடுவுல கொஞ்சமா கீ இல்ல பட்டர் அப்ளை பண்ணிட்டு, இந்த மாரி ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் வந்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா, அது இந்த பரோட்டாலலாம் வர மாரி கொஞ்சம் லேயர்ஸ் வரும். லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் வந்து இது குடுத்துட்டோம் அப்படின்னா, மத்தியானம் வரைக்குமே நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ஸோ சப்பாத்தி வந்துட்டு நான் ஃபுல்லாவே சுட்டு வச்சிட போறேன். எல்லாருக்கும் வெயிட் பண்ண போறது இல்ல. ஏன்னா நம்மளோட இந்த ஹாட் பாட் கேஸ்ரோல் இருக்குல்ல, அதில போட்டோம்னா, எல்லாரும் வந்து சாப்பிடுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு நல்லா வார்மாவே இருக்கும். நம்ம கிஃப்டிங்க்கெல்லாமே வந்து இந்த ஹாட் பாட் கேஸ்ரோல் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நம்ம வந்து ரொம்ப தேடுவோம்ல, என்னதான் குடுக்குறது கிஃப்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில அந்த ஃப்ளோரல் டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நேர்ல பார்க்கறக்கு உங்களுக்கு வீடியோல எப்படின்னு தெரியல. பட் நேர்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அஸ்தெட்டிக்கா அழகா இருக்கு. ஸோ மெயின் டைம்ல வந்து நம்மளோட கடாயிலருந்து சர்விங் பாட்க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிரலாம். ஸோ இந்த சர்விங் பாட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க டைனிங் டேபிள்ல வச்சுட்டு, ஃபுட் ஏதாவது மீதி ஆயிடுச்சு அப்டின்னா, நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல அப்படியே ஸ்டோர் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ரீஹீட் பண்ணிட்டு, நீங்க லிட் இல்லாம வந்துட்டு ஓவன்ல வச்சு ரீஹீட் பண்ணிட்டு, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெறைய பாத்திரம் ஆகுற இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே பாத்திரத்துல எல்லாமே முடிச்சிரலாம். ஸோ இன்னைக்கு பெருசா சாலட் சாப்பிடுற மூட் இல்ல. ஸோ கியூக்கம்பர் மட்டும் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன். எவ்ளோ பேருக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து இந்த ரா ஆனியன் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுவும் வந்து கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் சொன்னேன்ல இந்த சாப்பிங் போர்ட் வந்து உங்களுக்கு வெறும் கட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம, இந்த மாரி சர்விங் பர்ப்பஸ்க்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டைனிங் டேபிள்ல வந்துட்டு இத சென்டர்ல வச்சுட்டு, இதுக்கு மேல குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்மளோட டைனிங் டேபிள் அண்ட் ஐலேண்ட் எல்லாமே ஒண்ணு தான். ஸோ அத வந்து ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்மளோட ஃபுட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கெஸ்ட் எல்லாம் வரும்போது தான் இந்த மாதிரி வந்து நம்ம நீட்டா அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம ரெகுலரா வீட்ல இருக்கும்போதும் பண்ணலாம். ஸோ எனக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ நான் இந்த மாதிரி வந்து எனக்கு சர்வ் பண்றதுக்கு பாப்பாக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சர்வ் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட்லி வந்து சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் வந்து நாங்க இப்படி தான் சாப்பிடுவோம். ஸோ ஹஸ்பண்ட் வரதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கறனால நானும் பாப்பாவும் வந்து சாப்பிடறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னை விடவே பாப்பா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவா. இந்த மாதிரி நம்ம வந்து நீட்டா அரேஞ்ச் பண்ணி சாப்பிடுறோம் அப்படின்னாலே அவளுக்கு ரொம்பவே குஷி ஆயிடும். பாப்பாக்கு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிடறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த
டே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கா உங்களுக்கு இருந்திருந்தாலும், பட் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் நான் யூஸ் பண்ணிட்டேன். லெஃப்ட் ஓவர் கிரேவி வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க கண்டிப்பா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாரி விளாக்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல வந்துட்டு நான் அப்கமிங் வீக்ஸ்ல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.